நாம கூட அதை தியானிக்க வேண்டும். சிலுவையில இருந்து சொன்ன வார்த்தையில முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியோ. அவரே வேதனையில் இருக்கிறார். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, அவரு காலில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கு, மன வேதனை, மன கஷ்டம், அவராலே முடியல. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரத்தம் சொட்டு சொட்டாக ஒழுகி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்களை மன்னிக்க முடியுமா? நல்ல விஷயம். நம்ம நல்லா இருக்கும் போது மற்றவங்களை மன்னிக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது மற்றவங்களை மன்னிக்கலாம். நமக்கு பர்த்டே, கல்யாண நாள், பர்த்டே, நமக்கு சில ப்ரமோஷன், சில ஆசீர்வாதங்கள், சில நேரத்தில் சந்தோஷமான நேரத்தில் மற்றவங்களை மன்னிச்சிடும் ஈஸியா. ஆனால் கஷ்டத்தில் இருக்கும் போது, நம் துக்கத்தில் இருக்கும் போது, நம்ம மனவேதனையில் இருக்கும் போது, நம்ம போராட்டத்தில் இருக்கும் போது, நம்ம சரீரம் காயப்பட்டு இருக்கும் போது மற்றவர்களை மன்னிக்க முடியுமா? மன்னிச்சவர் தான் இயேசு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன், நம்முடைய தெய்வம் நமக்கு முன்பாக, நமக்கு சாட்சியாக இருக்கிறார். அவர் முன்மாதிரியா இருக்கிறார். நம்ம கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது அப்பதான் மற்றவங்களை மன்னிக்கணும். அது கஷ்டம், அசாத்தியமான காரியம், அது முடியாது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆயிடுச்சு. நான் கோயம்புத்தூர்ல ஊழியர் செய்யும் போது மாமியார் மருமகளே ஒரு அடி அடிச்சுட்டாங்க கோவத்துல. சபைக்கு போறவங்க தான். அப்பொழுது மருமகள் சொல்லுகிறது, பாஸ்டர், நான் சாகிறதுக்குள்ள என் மாமியார் ஒரு அடி அடிக்காம சாக மாட்டேன். மாமியார் ஒரு அடி அடிக்காம சாக மாட்டேன். அம்மா, நீ அடிச்சுட்டு நீ செத்து நரகத்துக்கு போவியுமா? நான் நரகத்துக்கு போனாலும் என் மாமியார் ஒரு அடி அடிப்பேன். அப்புறம் எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை 2 மசால் வடையில சரியாகிட்டேன். பார்க்க பெரிய பிரச்சனையா இருக்கும், பெரிய பிரச்சனையா இருக்குங்க. 2 வடையில செய்யணும், 2 மசாலா வடை, 2 இட்லி, மாமியார் மருமகளும் ஒன்னா சேர்த்துடலாம். அவ்வளவுதான். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க